ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நல்லா கிறிஸ்பியாக அதே மாதிரி நல்ல முறுமுறுன்னு ஒரு பாப்கார்ன் உருளைக்கிழங்கு வச்சு தான் ஒரு பாப்கார்ன் ரெசிபி வந்து பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா பொருள் வந்து ரொம்பவே கம்மியான பொருள் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா ஒரு நாள் வரைக்கும் கூட கெட்டு போகாது. நான் வந்து பொரிச்சிட்டு அடுத்த நாள் டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சுருந்தேன். சூப்பராக தான் இருந்துச்சு. அந்த முறுமுறுப்பும் அப்படியே இருந்துச்சு. அந்த கோந்து கூட போகலாம், நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியாக வந்து பண்ணிடலாம். ஒரு ஈஸியாக பண்ணுற மாதிரியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துருங்க. உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு தோலெல்லாம் நல்லா வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேரட்லாம் துருவோம்லாம், அந்த துருவியில் எடுத்துக்கிடுங்க. அதை எடுத்து நல்லா துருவி எடுத்துடுங்க. துருவிட்டு நம்ம வந்து தண்ணியில் தான் போடணும். தண்ணியில் போடும்போது அதில் இருக்கக்கூடிய மாவுச்சத்து ஸ்டார்ச் இருக்கும். அந்த ஸ்டார்ச் எல்லாமே அதிலே நமக்கு வந்து போயிடும். அப்போ அந்த உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கிறிஸ்பியாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ அந்த தண்ணியோட கலரே நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ நம்ம இதை வந்து நல்லா வந்து புழிஞ்சு வந்து எடுத்துக்கிடலாம். தண்ணி எதுவுமே நம்ம வந்து இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நல்லா வந்து புழிஞ்சு எடுத்துடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி புளிகிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு வெள்ளை கலர் துணியில் கூட மொத்தமாக வந்து வடிச்சிட்டு கூட நம்ம வந்து அப்படியே வச்சு புழிஞ்சு எடுத்துக்கிடலாம். இப்போ எல்லாமே எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் வந்து எக்ஸ்ட்ராவாக வேணும், இன்னும் காணாது அப்படின்னா கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கூட அளவு கூட எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம். இவ்வளோ தான் மசாலா. வேறு எதுவுமே நம்ம வந்து போட போகிறதில்ல. கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டுவிடுங்க. நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிடுங்க. பிசைஞ்சிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சின்ன சைஸில் நம்ம வந்து பால் மாதிரி நமக்கு வந்து உருட்டை வராது. ஆனால் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து நம்ம வந்து கையை வச்சு அந்த உருண்டை ஷேப் வர்ற மாதிரி நம்ம வந்து பிடிச்சி எடுத்துக்கிடலாம். இதே மாதிரியே நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையுமே பிடிச்சி எடுத்துடலாம். இப்போ எல்லாமே பிடிச்சி வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் வந்து எண்ணெய் வந்து பற்ற வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். இப்போ நம்ம வந்து வச்சுருந்ததை வந்து ஒவ்வொன்றா எடுத்து போட்டுடலாம். நான் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே மொத்தமாகவே ஒரேடியாகவே நான் வந்து போட்டு பொரித்து எடுத்துட்டேன். ஏன்னா 2 வாட்டி போடணும் அந்த மாதிரி இல்லை. அந்த சட்டி வந்து பார்த்திங்கன்னா பேன் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு. அதனால் வந்து அதிலே போட்டுட்டேன். லைட்டாக வந்து வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி போட்டுவிடுங்க. அப்பப்போ நல்லா திருப்பி போட்டுட்டு அது வந்து கொஞ்சம் கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வரும், கோல்டன் கலரில் வரும். அந்த டைம் நம்ம இதை வந்து எடுத்துடலாம். அந்த பபிள்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து அடங்கிடும், அந்த எண்ணெயோட பபிள்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி ஆகிட்டு இப்போ இதை வந்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயெல்லாம் வடித்து எடுத்துடுங்க. இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர்னால் டிஷ்யூ பேப்பர், அப்படி இல்லைனா நீங்கள் வந்து நம்ம கரண்டி கண் ஓட்டையாக இருக்கக்கூடிய பாத்திரமாக இருக்கும், அதில் கூட போட்டு எடுத்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சமாக ஜீரகப்பொடி, கொஞ்சமாக வத்தல் பொடி, உப்பு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து போட்டுட்டோம். அவ்வளோதான். இதை போட்டுட்டு நல்லா வந்து குலுக்கி எடுத்துடுங்க. சூப்பரான பொட்டேட்டோ பாப்கார்ன் வந்து ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பொருளும் ரொம்ப கம்மியாக நம்ம வந்து யூஸ் பண்ணாலே போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.